வணக்கம். நான் துர்கா ரமேஷ். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் நம்ம கையில இருந்து போயிட்ட மாதிரி தோணும். அதாவது நாம் ஆசைப்படுற விஷயம் எதுவுமே நடக்கலைன்னா அது நம்ம வாழ்க்கையே கெடுத்துருச்சு, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு தோணும். சரிதானே? ஆனா உண்மை என்னன்னா, சில சமயம் நாம் ஆசைப்பட்டோம் நடக்காத சில விஷயங்கள் தான் நம்ம உயிரையும் வாழ்க்கையுமே காப்பாற்றும். இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு மர்மமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு பழைய வாட்ச் ரிப்பேர் கடை இருந்துச்சு. அதோட உரிமையாளர் பெயர் மாணிக்கம். அவருக்கு வயசு ஒரு 70 இருக்கும். ரொம்ப அமைதியானவர், அதிகம் பேச மாட்டாரு. ஆனா அந்த ஊர்ல அவரை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. மாணிக்கம் ஒருத்தருடைய கடிகாரத்தை சரி பண்ணிட்டாருன்னா அந்த மனுஷனுடைய நேரமே வாழ்க்கையில மாறிடும் அப்படிங்கிறது தான் அந்த பேச்சு. ஒரு நாள் அசோக்குங்கிற ஒரு வாலிபன் அந்த கடைக்கு வரான். அவன் முகத்துல பதட்டம். கையில ஒரு விலை உயர்ந்த தங்க கடிகாரம் இருக்கு. ஐயா, இது என்னோட தாத்தா எனக்கு கொடுத்தது, ஓடவே மாட்டேங்குது. நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் இருக்கு. இது என்னுடைய அதிர்ஷ்டமான வாட்ச். இது இல்லாம எப்படி அந்த டீலிங்க்கு போறதுன்னு தெரியல. அதனால இதை எப்படியாவது சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். மாணிக்கம் அமைதியா அந்த கடிகாரத்தை வாங்கி பார்த்துட்டு, சரி பண்ணிடலாம் தம்பி, ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்ல அசோக் ஆச்சரியமா பார்க்கறான். இந்த கடிகாரம் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தான் ஓட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீ இதை திறந்தே பார்க்கக்கூடாது. மீறி பார்த்தா உன்னுடைய நேரமே தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. அசோக்கும் குழப்பத்தோட அதுக்கு சம்மதத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் அவனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய பெரிய மீட்டிங். ஆனா அந்த மீட்டிங் போற வழியில ஒரு பெரிய விபத்து அவனுக்கு நடக்குது. அந்த விபத்துல அவன் காரே நொறுங்கி போயிடுது. ஆனா இடிச்ச உடனே இவன் மட்டும் தூக்கி எறியப்பட்டு சின்ன சின்ன காயங்களோட உயிர் பழிச்சிடுறான். அவனுக்கு கோபம் இப்போ தலைக்கு மேல ஏறுது. அந்த கிழமை போய் சொன்னானா, என்னோட நேரமே மோசமா போயிட்டு இருக்கு, ஆனா உன் நேரம் மாறி எங்கேயோ போக போறேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கத்துறான். ஒரு பாலத்தோட ஓரத்துக்கு போன அசோக் பையில இருந்த அந்த கை கடிகாரத்தை எடுத்து உடைக்க போனான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன்ல அவன் போக வேண்டிய அந்த மீட்டிங் நடந்த இடத்துல ஒரு பெரிய தீ விபத்து நடந்ததாகவும் அங்க இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டதாகவும் சொல்றாங்க. அசோக் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். நான் அங்க போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போதான் அந்த வாட்சை எடுத்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். சரியா 12 மணி ஆனதும் அந்த வாட்ச் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதான் அவன் அந்த கடிகாரத்தோட பின்னாடி ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்குறான். அதை படிச்சுட்டு அவன் ஓடி போய் அந்த கடையை பார்க்குறான். ஆனால் அந்த கடை காலியாக இருக்கு. மாணிக்கம் அங்கே இல்லை. அந்த கடையில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கு. அதில் மாணிக்கத்தோட ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லைங்க, அசோக் தான். அவன் அதை பார்த்துட்டு கடிகாரத்தின் பின்னால் எழுதியிருக்கிற அந்த வாசகத்தை மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறான். மகனே, உன் அப்பா நான் தான். நான் கடிகாரத்தை மட்டும் சரி பண்ணல, உன்னோட அவசரமான குணத்தையும் சரி பண்ண நினைச்சேன். வேகமா ஓடுற இந்த உலகத்துல சில நிமிஷம் நிதானமா நிக்கிறது தான் உன்னை காப்பாத்தும். நேரத்தை விட அந்த நேரத்தை நீ எப்படி கையாள்ற அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுதான் அந்த கடிகாரத்துல எழுதியிருந்த வாசகங்கள். இதை படிச்ச அசோக்கோட கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுச்சு. 20 வருஷங்களுக்கு முன்னால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன அவனோட அப்பா தான் அவரு. தன்னோட மகனை காப்பாத்த அவனுக்கு தெரியாமலேயே அவனோட வாழ்க்கையை மாத்திட்டு மறைஞ்சு போயிருக்காரு. இது மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போகும், சில வாய்ப்புகள் நம் கையில் இருந்தும் போய்விடும். ஆனால் அது தோல்வி அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. இதுதாங்க அந்த தத்துவம். அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்காதீங்க. கோபத்துல உங்க வாழ்க்கையே குறை சொல்லாதீங்க. ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி தாங்க. சில சமயம் நின்று யோசிக்கிறது நம்ம வேகமா முன்னேறதை காட்டிலும் முக்கியமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஸ்லோவா நடக்கிற செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையையே காப்பாற்றக்கூடிய செயல்களா இருக்கும். இந்த மனுஷனுடைய மனசு என்ன செய்து தெரியுமா? வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர்னு வந்துட்டா அதுதான் வாழ்க்கையோட பெர்மனண்டான இழப்பு அப்படின்னு நினைச்சிடுது. ரொம்ப தாமதமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸை கூட அது ஏத்துக்க மாட்டேங்குது. எமோஷ்னலா படபடப்பா நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அதுல எந்த லாஜிக்குமே வேலை செய்யாதுங்க. அதனாலதான் எதுலேயுமே நிதானமா இருக்கிறவங்க புத்திசாலியாகவும்
ரொம்ப அவசரப்படுறவங்க தன்னை தானே அழிச்சுக்கக்கூடிய முட்டாளாகவும் இருக்காங்க. அந்த அசோக்கோட கையில ஓடிட்டு இருந்த அந்த கடிகாரம் இப்போ நேரத்தை மட்டும் காட்டல, அது அவன் அப்பாவுடைய அன்பையும் வாழ்க்கையில் அவன் புரிஞ்சுக்க வேண்டிய உண்மையையும் நிதானத்தோட அருமையையும் காட்டிட்டு இருந்துச்சு. இந்த கதை மூலமா நீங்க ஏதாவது ஒரு உண்மையை புரிஞ்சிட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல தத்துவத்துடனும் கதையுடனும் சந்திக்கிறேன். நன்றி.